கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி இந்த அரசாங்கம் ஒவ்வொரு காரியங்களையும் வெற்றியாக நடக்க இந்த எங்களை பெரிய பிரச்சனை செத்தாலும் மற்ற விட மாட்டேன் எங்களை தாக்குறதாங்க எங்களுக்கு நிலப்பரப்பும் இல்லையா அதுக்குள்ளே அரசாங்க நிலப்பரப்பு கொஞ்சம் அம்புட்டார் தெல்லிப்பள டிவிஷன்காரன் கொண்டாந்து இங்கே போடு தெல்லிப்பள டிவிஷன்காரன் கூட எடுத்து தெல்லிப்பள டிவிஷன்காரனுக்கு அவங்களுக்கு அங்கே அந்த மக்களுக்கு கொடுத்துட்டேன். கிராமத்தில் நாங்கள் 2015ஆம் ஆண்டு மேல்குடியேறி இங்கே வந்திருக்கிறோம். எங்களை வளல பொதுவாக இங்கே எல்லாம் நாங்கள் கத்தோலிக்க மக்கள். எங்களை மக்களை அடக்கம் செய்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு சவுக்காலை இல்லை. இப்போ நாங்கள் மேல்குடியை வந்து இதுக்கு முன்னம் இருந்த காலத்தில் கூட எங்களுக்கு சவுக்காலை இல்லை. ஆகவே இந்த சவுக்கால பிரச்சனை நாங்கள் இங்கே வந்ததுலேருந்து எல்லா அரசாங்கத்துறையும் எல்லா அமைச்சர்மாரோடையும் எல்லா எம்பிமாரோடையும் கதைச்சிருக்கிறோம். இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கல. நாங்கள் இன்னொரு ஊருக்குள்ள பலாலி ஊருக்குலாம் எங்களை அடக்கம் செய்கிறாங்க. காலப்போக்கில் இடம் பெற்றாக்குறியால அது பெரிய பிரச்சனையாக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதால எங்களை ஆக்களுக்கு இந்த வளல மக்களுக்குன்னு சொல்லி கத்தோலிக்கர்களுன்னு சொல்லி ஒரு சவுக்காலைக்கு ஒரு இடம் தேவை. நாங்கள் அதிலே தனியாக அடக்கம் செய்யறதுக்கு ஒரு காணி ஒன்று தேவை. சவுக்காலை அமைத்து தரணும் என்று சொல்லி நாங்கள் இப்போ வந்து பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஐயாவிடம் இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். இந்த சிவமக்கால நெடுகாலமாக பாரிய பிரச்சனை ஒன்று இருக்குது. கண்டோர் எங்கட 90 குடும்பத்துக்கிட்ட இந்த வளலா கிராமத்தில் இருக்குது. இப்போ எங்களுக்கு ஒரு சிவமக்காளி ஒன்று கட்டாயம் வேணும். முக்கியமான ஒரு தேவை, மெயின் தேவை அது. எங்களை மக்களை அடக்கம் செய்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு சவுக்காலை இல்லை. இப்போ நாங்கள் மேல்கரையை வந்து இதுக்கு முன்னம் இருந்த காலத்தில் கூட எங்களுக்கு சவுக்காலை இல்லை. சொல்கிற செய்கிறேன்னு இன்னும் செய்ய மடமாதா வீதி, செல்வநாயன் வீதி, மரியமுத்து வீதி, அங்கால புலேந்திரர் வீதி, 5 வீதியாக எங்களை போட கிடையாது. இந்த 5 வீதியும் வேகமாக செய்ய வேண்டியது. 2015ஆம் ஆண்டு இங்கே மேல்குடியில் இருக்கிறோம். இதால் இந்த கோயில் ஒன்று தான் இந்த வருஷம் இந்த கோயில் ஓப்பனிங் செய்தபடி இதெல்லாம் தஞ்சம் இல்லாமல் இருந்தவைகள். இப்போ வந்த டிஓமாவே ஆஸ்பத்திரி கொண்டு போன கட்டம் அந்த குளிர் சீரியஸ் ஆக்கி நாங்கள் அங்கே கொண்டு சேர்த்து அவள் தப்ப வச்சு நாங்கள் டிஓமா அங்கே. அப்போ இப்போ மெயினான பிரச்சனை இந்த வெள்ளம். இந்த ரோட்டை போட்டு அதோட இந்த எங்களை கடல் பக்கத்தில் இங்கே கொண்டு ஒரு போக்கு வச்சு தண்ணியை விடணும். அது கடலுக்கு வந்திருக்கிறோம் மொழியே 2015 போய்ட்டு ஆரம்பத்தில் விட்ட இடமே இது மைத்திரிபால நல்லாட்சி அரசாங்கம். அப்போ இது மெயினான விஷயங்களோடும் இங்கே எங்களை கிராமத்தில் செய்யப்படுது. இந்த 5 ரோட்டும் எல்லாம் ஒரு 300 மீட்டர் 100 மீட்டர் 150 மீட்டரா ரோட்டு அங்கே உயரம். அங்கால வெள்ளம். அப்ப லேசா வைக்கலாம். இங்க வேற தேவையில்ல போக்குவரத்து. இது உயரம். இதுல தண்ணி நிற்கும். இது சார் ரோட்டு லெவலுக்கு இது இருக்கு. இங்கால போட்டு இந்த தண்ணியெல்லாம் அங்கான ஓடி வரும். இந்த தண்ணியெல்லாம் அங்காம அப்ப அங்கால கடலுக்கு வச்சு விட்டா ஈஸியா வைக்கல. அடிக்கல் வச்சு தந்த இந்த கோவிலுக்கு அமுத இதை செய்து தரலாம். அதே அவ என்ன சிஸ்டமா வைக்கவே என்று சொன்னால் 5 பேர் அந்த ஒழுங்க காரத்தை பேருகளை போட சொல்லிக்கிறேன். போட் எடுத்து அப்ப எல்லாருக்கும் அந்த நேரம் புல் புல் ரெண்டாவது அண்ணா கட்டாயம் இந்த ஒரு கிராமத்தில் வடக்கு தெற்கு கிழக்கு 4 பிரிக்கப்பட்டது. என்ன புள்ளி அடிப்படையில் பக்கத்து வீட்டில் உள்ளாக்கள் வந்து எங்கள் இடத்துக்கு முக்கியத்துவம் தேவைன்னு சொல்லி முழு பெரும் ஜாயின் பண்ணிடுறாங்க. போராட்டங்கள் மத்தியில் இப்போ அடிக்கல் போட்டு இந்த வருஷம் தான் ஓப்பனிங் செய்தார். இப்ப நாங்கள் போய் எங்களை செத்தாலும் மற்ற விட மாட்டோம் எங்களை தாக்குறதாங்க. எங்களுக்கு நிலப்பரப்பும் இல்லையா அது முக்கிய பிரச்சனை. மற்றது எங்களோட சங்கம் இருக்கு. சங்கத்தில் ஒரு மீனை மீனை போட்டு போடுறதுக்கு நிலம் இல்லை, சந்தை இல்லை. இப்போ நாங்கள் மற்ற சந்தையில் கொண்ட மீனை விற்கிறோம். அவங்க நிப்பாட்டினா நாங்கள் பிடிக்கிற மீனை விற்கல. இடமும் இல்லை விற்கிறது. கொஞ்சம் குறை. ரெண்டாவது 3வது வந்து நிலப்பரப்பு இருந்தது, அரசாங்க நிலப்பரப்பு இருந்தது, அங்கே கொடுத்தாங்க. வளர வட்டாரம் வந்து கொஞ்சம் தள்ளி இருந்தது. அங்கே அதுக்குள்ளே அரசாங்க நிலப்பரப்பை கொஞ்சம் அம்புட்டது. தெல்லிப்பள டிவிஷன்காரன் கொண்டாந்து இங்கே போடு. தெல்லிப்பள டிவிஷன்காரன் கூட எடுத்து தெல்லிப்பள டிவிஷன்காரனுக்கு அவங்களுக்கு அங்கே அந்த மக்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ எங்களை பார்க்க போனால் கணக்கு இடம் எங்களோட அரசாங்க இடம் அதுக்கு அம்புட்டேன். இப்போ அவங்களுக்கு இங்கே பிடிச்ச போல எங்களுக்கு அம்புட்டேன். தெல்லிப்பள டிவிஷன்காரன் இங்கே இதே இடத்துல அங்கே ஓடுது. எங்களுடைய அதுக்கு நிலப்பரப்பு அம்புடையில் அரசாங்கம் அதுக்கு இல்லை. ஆனால் உண்மையில் அது வளராகி தேர்வு வந்துட்டோம். வீட்டு திட்டம் நிறைய பேர் இருக்கிறாங்க.
இருக்குதுன்னு சொல்லி கடவுள் சித்தோடு வாங்குறோம். ஏன்னா அது என்னென்ன வசதி எங்களுக்கு தெரியாது, இந்த எவ்வளோ காலம் பாவிக்க முடியாது, அந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன் தான் சொல்கிறேன். வாங்க அது நிரந்தரமாக செய்திடணும். கருங்கல் அடிக்கி அது நீங்கள் ஒன்றை செய்து தந்தாலும் பரவாயில்ல, அது நிரந்தரமாக செய்யணும். இருக்கிற நேரம் ஒரு அதில் கொடுத்தவங்க அதெல்லாம் நிப்பாடி போடாங்க. அப்புறம் என்ன நிப்பாட்டாங்க. ஆனால் எங்களுடைய ஆக்களுக்கு பெருசாக கொடுக்கூட எல்லாம் வேறு ஆக்களுக்கு சவுக்கால் எடுக்கிறதுக்கு சவுக்காலம் சுடலைக்கு ஒரு குறிப்பிட்ட கடற்கரையோட இருக்கு. சுடலை நடக்காது. சுடலைக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் காணும். அது ப்ளஸ் பண்ணி மதில் கட்டினா எங்களுக்கு மற்ற சவுக்கால அந்த காணிக்கு அமைக்கலாம். கொஞ்சம் இடம் காணும்ண்ணா. அதே மாதிரி தான் பெலாலி சவுக்கால சுடலை பக்கத்துல அமைஞ்சிருக்கு. ஓ காக்கிற இடம் இல்லை, சுடலை இருக்கு. அது பெரிய காணி. சங்க கட்டத்துக்கிட்ட அந்த ஆண்டு நிதி ஒதுக்கீட்டில் ஒதுக்கீடுக்காண்டு பார்ப்போம். ஒதுக்கி இருந்தால் அது செய்யலாம். அப்படி இல்லையே அது அங்கே அவங்க ஒதுக்கி கூட அடிக்கல் வச்சாங்க. அவங்க எல்லாம் அரசியல் இல்லை. செயலடுக்க தெரியும் தெரியும் அடிக்கல வச்சு அப்படி அது ஒதுக்கீடு காட்டி வார பட்ஜெட்டோட அந்த காசு ஒதுக்கப்படும். அது ஏப்ரல் மாதம் பட்ஜெட் பாஸ் ஆக முடியாது. ஏப்ரல் தொடங்கி மார்ச்சில் முடியும். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு காசு விடுவிக்கப்படும். அந்த காசுல வந்து நிறைய காசு வந்து வருமானத்துக்கு விடுவிக்கப்படப்படுது. அப்போ கிராமங்களை ஃபுல்லாக டெவலப் பண்ணுற அரசாங்கத்தில் நோக்கமாக இருக்குது. அப்போ முழு வீதி புனரமைப்புகள், குளங்கள் புனரமைக்கிறது அதெல்லாம் முழுக்க நடக்க போகுது. அப்போ நாங்கள் இதை வீதி புனரமைப்பை கேட்போம். இந்த ஃபண்டில் இருக்கான்னு பார்ப்போம். இப்படி இல்லைன்னா புது ஃபண்டில் புது பட்ஜெட்டில் அது காப்பிச்சு எல்லா ரோட்டிலையும் போடுறதுக்கு ஒழுங்கு செய்திடலாம். மீன் சந்தை அமைக்கிற பற்றி நாங்கள் முக்கியமான விஷயம் நாங்கள் ப்ரோபோசலாக போட்டுருவோம். அதாவது வாழ்வாக வழங்கப்படுற சம்பந்தமாக நான் டிஎஸோட கலைக்கிறோம். என்ன வான் புனரமைப்பு விஷயம் சம்பந்தமாக அமைச்சர் எங்களை ராமலிங்கம் சந்திரசேகர் ஐயா மூலம் அதுக்கு ஒரு முடிவு கட்டும். காணி எல்லாம் மக்களை கூட்டுறதான் நோக்கம் எங்களுக்கு. இதெல்லாம் பிரதான விஷயம். இதில் வந்து 3 கிலோமீட்டர்லேயே நேற்றைக்கு 4க்கு படுத்தாக்கிற விலையெல்லாம் முழுத்திலும் பட்டி போட்டாங்க. அதே போல் இந்த வெள்ள எடுத்துகிற ரோடில் இன்னும் மோசம். நீங்கள் ஜனாதிபதியோட நீங்கள் அமைச்ச மாதிரி தான் கதைக்கல. ஓராந்தேதி 4க்கு போனாக்கள் கூட இன்றைக்கு கூட எங்களோட சின்ன சூட வேலை சிறு தொழிலே இன்றைக்கு ஏத்தியலாம் கட்டத்தில் நிற்கிறோம். இந்த 3 கிலோமீட்டரில் வந்துட்டு அமைச்சர் கதைச்சேன்னு சொல்கிறேன். 3 கிலோமீட்டருக்கு வந்து விட்டு நீங்கள் அமைச்சர் நீங்கள்லாம் அவரோட கதைக்கலாம். நாங்கள் கதைக்கிறேன்டா போடுவோம். நீங்கள்லாம் கதைக்கிறோம். என்ன சொன்னால் நீங்கள்லாம் கவனம் எடுக்கணும். எங்களுக்கு விளக்கை போட்டும் விளக்கு இல்லாடிக்கு இருக்கலாம், தொழில் இல்லாடிக்கு இருக்கல. ஏன்னா கரண்ட் காசு கட்டுவோம். தெருவுக்கு போனால் தான் கரண்ட் காசு கட்டல். எல்லாடி இங்கேயும் கரண்டையும் பட்டுவாங்க. கரண்ட் காசு விளக்காமல் கரண்டை போடலாம். கரண்ட் காசு வட்டி போடுவாங்க. அப்போ நீங்கள் எங்களுக்கு இந்த வெள்ள எடுத்துகிற ரோலரை கூட நீங்கள் இந்த எங்கட ரோலரே மறைக்க இல்லாமல் நிற்கிறீங்கன்னா இந்தியா ரோலரை மறைக்கிறது கரைச்சி 150 உண்டா பாரு. நாங்கள் அண்டைக்கெல்லாம் அரும் போட்டு எல்லாம் இப்படி ஈயங்களால் இருக்கிறாங்க. அப்போ நாங்களுமே நீங்கள் துவக்க தந்தால் தான் நாங்கள் கிளைக்கல் இல்லை. என்னென்னு நீங்களாம் கதைக்கல. ஏன்னா நீங்களாம் இப்போ எங்களுக்கு வந்திருக்கிறீங்க. நீங்களாம் கதைக்கணும். ஏன்னா 5 வேலையை தந்து 13,000 வேலையை வச்சு செய்யலை. ஏன்னா ஒரு தொழில் இருக்கிறதுக்கு 25 லட்சம் போகணும். ரெண்டைக்கெல்லாம் ஒரு தொழில் இருக்கிறா 25 லட்சம் போகணும். ஆனால் தங்க சூழலை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. கரையில் மட்டும் உள்ளூர் ரோலரே இப்ப நாங்க விலைப்படுத்தி கொண்டு போயிடாத கட்டத்துல இருக்கிறோம். நீங்க இந்திய ரோலரை மறைக்கிறேன்னா எங்களுக்கு கடமையா தான் இருக்கும். எங்களை போட்டு அணைக்க அவங்க கத்தியலால் எறிஞ்சு இதுகளை இன்ஜின் மூடியெல்லாம் எரிஞ்சு அது எல்லா இடத்துக்கும் கொடுத்து தான் இருக்கிறேன். ரெண்டாலும் இதே உயிருக்கா தெரிஞ்ச இதுல இருக்குது வெள்ளை எடுத்துரு. இந்திய ரோலர் வந்து நேற்று 3 கிலோமீட்டர்ல வந்து எங்களோட விலை முழுத்திலும் கொண்டு போட்டேன். இந்திய ரோலர் அதுக்காக நேற்றைக்கு பார்க்க எங்களபடியே 4க்கு சூடாவில் ஏற்றியில் அனுக்கிறாங்க. ரோலர் இதுக்கு வந்துட்டேன் ராத்திரி. அப்போ என்ன இங்கே இன்னும் 4 தொழுது இன்னும் ஒரு தரம் இங்கே ஏற்றி என்ன ரோலர் இந்த இந்திய ரோலர் அப்போ எங்களை தான் பிடிக்கிறாங்க. கரையை போச்சு. அப்போ நாங்கள் என்னண்டு இங்கே இவளுக்கு அறிவிக்கிறது. நான் அறிவிக்க இல்லை. இந்த அமைச்சர் இவர் சொல்கிற செய்கிறேன்னு இன்னும் செய்ய இது சம்பந்தமாக வரத நாட்களில் நல்ல நடவடிக்கை கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி இந்த அரசாங்கம் ஒவ்வொரு காரியங்களையும் வெற்றியாக நடக்க இந்த எங்களை பெரிய பிரச்சனை கடத்தொழிலாக இந்த ரோலர் பிரச்சனை. இதை இல்லாமல் வச்சுதான் அரசாங்கம் நாடு வெற்றியை நோக்கி நகர்றதுன்னு அர்த்தம்.